ஹாய், இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியான மேகி வச்சு எக் மேகி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அதை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுவிட்டு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுலாம். தண்ணி வந்து பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 செம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன், 1.5 செம்பு அளவுக்கு. இந்த மேகி வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 2 இது இருக்கும், பெரிய மேகி பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அது கூட வந்து மேகி வந்து நம்ம அரைவேக்காடை வேகும் பொழுது நம்ம மேகிக்குள்ளே இருக்க மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ கொட்டி நல்லா வந்து கிளந்து விட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இன்னொரு மசாலா சேர்க்க போகிறோம், அதுதான் இந்த மேகிக்கு டேஸ்ட்டே தரப்போகுது. ஆமாங்க, சிக்கன் மசாலா தூள் வந்து கடையில் கேட்டால் தருவாங்க. 10 ரூபா பாக்கெட் வாங்கினாவே நம்ம வந்து மேகி வந்து எப்பப்போ செய்கிறோம் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து மேகி வந்து செஞ்சுருக்கேன். அது வந்து எப்படின்னா முட்டையை வந்து தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மேகியை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் முட்டையை போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து 2 முட்டை தான் நான் எடுத்தேன். சரி, 1 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் 3 சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு 2 இருந்தாவே கூட கரெக்டான அளவு தான். இப்போ வந்து முட்டையை நான் சேர்த்துக்கிட்டேங்க. முட்டையை இப்படி வந்து மேகி கூட சேர்த்து கிண்டும் போது எனக்கு இது என்னடா அது சாப்பிட முடியுமா இல்லை கவுல் அடிக்குமா ரொம்ப பயந்துட்டு தான் நான் செஞ்சேன். நான் வந்து இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ எங்கள் அத்தை வீட்டுக்கு இங்கே போகும்பொழுது தான் மேகி வந்து வச்சு கொடுத்தாங்க, முட்டை போட்டு. அப்படியே சாப்பிட்டு எனக்கு அப்படியே வாமிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி தான் அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு. சரி, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா போட்டு செய்கிறேன். நான் நினச்சி பார்க்காத விட ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எந்த ஒரு முட்டை கவுளும் எதுவுமே அடிக்கலை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.